Hi everyone, welcome to Tuck in English YouTube channel. நாம இப்போ 40 days spoken English classes பார்த்துட்டு இருக்கோம் with 40 golden rules. ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு ரூல் சொல்லி உங்களுக்கு நான் கத்து கொடுத்துட்டே வரேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்ற மாதிரி தான் ஏதாவது ஒரு நோட் வச்சு இந்த ரூல்ஸ் மட்டுமாவது எழுதி வைங்க. ஒரு ரூல் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எழுதி வச்சீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. சப்போஸ் நீங்க பேசும்போது இது கரெக்டா தப்பான்னு டவுட் வந்தா கூட நீங்க உங்க நோட்ஸ் வச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம டே 4 வீடியோல இருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்னலாம் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டே 4க்கான ஃபோர்த் ரூல் ஃபர்ஸ்ட் கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த ரூல் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா சில சென்டென்சஸ் நான் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. அதுவும் வாய் விட்டு சவுண்டா ரிப்பீட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ளூயன்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த லாஸ்ட் ஸ்டெப், இன்னைக்கு படிச்ச விஷயத்துல இருந்து இன்னைக்கு படிச்ச ரூல்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். அதோடைய ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரூல் நம்பர் 4, ஐ ஹாவ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. அது கூட verb உடைய தேர்ட் ஃபார்மை சேர்க்க போறோம். verb உடைய தேர்ட் ஃபார்ம்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ go அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். go உடைய past tense அப்படிங்கிறது இது செகண்ட் ஃபார்ம். அது go wentன்னு மாத்தணும். இதே தேர்ட் ஃபார்ம்ல go-வை gone-ன்னு மாத்துவோம். என்னைய கேட்டா இந்த மாதிரி verbs தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verbs-அ நீங்க மெனக்கெட்டு உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா மனப்பாடம் பண்றது வேண்டாம். இதெல்லாம் போற போக்குல உங்களால கத்துக்க முடியும். ஸோ சென்டென்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரூல் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஐ ஹாவ் அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க. verb உடைய தேர்ட் ஃபார்ம் போடுங்க. சென்டென்ஸ் ரெடி ஆயிரும். சரி, இந்த சென்டென்ஸ் இப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுக்கும் தமிழ்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையை நீங்க ஜஸ்ட் இப்ப முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். நான் இதோ இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்பதான் ஆஃபீஸ் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க சொல்றதுக்கு யூஸ் பண்றதா இருக்கு. ஏன்னா ஐ ஹாவ் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னொரு வாட்டி ரூல் பார்த்துக்கோங்க. ஐ ஹாவ் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹாவ் லேர்ன்ட் அ ரூல் டுடே. ஐ ஹாவ், நம்ம ஃபார்முலால ஐ ஹாவ் இருந்ததா, ஐ ஹாவ் போட்டாச்சு. verb உடைய தேர்ட் ஃபார்ம், லேர்ன் உடைய தேர்ட் ஃபார்ம் லேர்ன்ட். ஐ ஹாவ் லேர்ன்ட் அ ரூல் டுடே. இப்பதானே கத்துக்கிட்டோம் ஒரு ரூல, ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்து முடிஞ்ச விஷயம், ஜஸ்ட் நவ் முடிஞ்ச விஷயத்த ஐ ஹாவ் அப்படின்னு நீங்க சேர்த்து சொல்லலாம். ஜஸ்ட் நவ் நீங்க முடிச்ச விஷயத்த, நீங்க செய்த விஷயத்த சொல்லணும்னா ஐ ஹாவ், அந்த என்ன செயலோ அதை செயல போட்டு சொல்லிக்கலாம். இப்ப நீங்க பண்ண மாதிரி ஐ ஹாவ் லேர்ன்ட் a ரூல் டுடே. நான் இன்னைக்கு ஒரு ரூல் கத்துக்கிட்டேன். அடுத்த சென்டென்ஸ், ஐ ஹாவ் பிராக்டிஸ்ட். ஐ ஹாவ் பிராக்டிஸ்ட், நான் பிராக்டிஸ் பண்ணேன். ஐ ஹாவ் பிராக்டிஸ்ட். இதுல verb என்னது? பிராக்டிஸ் பண்றது, பயிற்சி பண்றது, அதுதான் verb. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை பிராக்டிஸ். பிராக்டிஸ் உடைய verb 3, அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb அப்படிங்கிறது practiced. I have practiced. Third example, I have improved a lot. I have improved a lot. நான் நிறையவே முன்னேறி இருக்கேன். I have improved a lot. Fourth sentence, I have spoken in English. I have spoken in English. அதாவது இங்க இருக்கக்கூடிய verb speak, பேசுவது அப்படிங்கறத speakனு சொல்லணும். speak உடைய third form of verb spoken. I have spoken அப்படின்னா நான் பேசிட்டேன்னு அர்த்தம். ஐ ஹவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது நான் இங்கிலீஷ்ல பேசினேன் அப்படிங்கறது அர்த்தம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்கறத வச்சு நீங்க நிறைய உங்களுக்கு ரிலேட்டட் சென்டென்சஸ் மேக் பண்ணிக்க முடியும். ஐ ஹாவ் ஸ்போக்கன்னே எடுத்துக்கோங்களேன். ஐ ஹாவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த இன் இங்கிலீஷ் அப்படிங்கறத எடுத்துட்டு வித் ஹிம் அப்படின்ற வார்த்தையை போட்டு பாருங்களேன். ஐ ஹாவ் ஸ்போக்கன் வித் ஹிம் அப்படின்னா நான் அவர்கிட்ட பேசிட்டேன்னு அர்த்தம். நான் அவர்கிட்ட பேசினேன். ஐ ஹாவ் ஸ்போக்கன் வித் ஹர் அப்படின்னா நான் அவங்க கிட்ட பேசினேன். ஒரு லேடிய சொல்லி இல்ல ஒரு பொண்ணு சொல்லி அவங்க கிட்ட பேசினேன்றது அர்த்தம். எப்படியோ எந்த வார்த்தை ஒரே மாதிரி இருக்கு? ஐ ஹாவ் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸ்போக்கன் அப்படியே தான் இருக்கு. மீதி வார்த்தைகள் வேணா நமக்கு ஏத்த மாதிரி வேற வேற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளை மாத்திக்கலாம். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். இன்னொரு வாட்டி இந்த 5 சென்டென்ஸையும் சொல்றேன். கவனமா கேட்டுக்கோங்க.
I have learnt a rule today. I have practiced. I have improved a lot. I have spoken in English. I have completed my work. இப்போ உங்களுக்கு ரூல் புரிஞ்சிருக்கும். அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ரிப்பீட் பண்றது. நான் ஒவ்வொரு சென்டென்சஸ் சொல்ல சொல்ல நீங்க வாய் விட்டு ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க ரிப்பீட் பண்றதுக்கான நேரம் நான் கொடுத்துட்டே வரேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் சென்ட் த டாக்குமெண்ட் டு யோர் மெயில். நான் டாக்குமெண்ட்டை உங்க மெயிலுக்கு அனுப்பினேன். சென்ட் உடைய verb 3 sent. I have sent the document to your mail. இப்போ உங்களுடைய டர்ன். பார்த்துனாலும் சத்தமா வாசிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. வெரி குட். செகண்ட் சென்டென்ஸ், I have forgotten my password. I have forgotten my password. என்னுடைய பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேன். மறப்பது அப்படிங்கிற செயல் forget. இத verb 3 சொல்லும்போது, அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb சொல்லும்போது forgotten அப்படின்னு சொல்லணும். forget அப்படிங்கறத forgotten அப்படின்னு சொல்லணும். அதனால தான் இந்த சென்டென்ஸ்ல I have forgotten my password அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், அடுத்து உங்க டர்ன் தான். I have forgotten my password. இப்போ நீங்க சொல்லி பாருங்க. வெரி நைஸ். மூணாவது சென்டென்ஸ், I have decided to spend more time with my family. கொஞ்சம் பெரிய சென்டென்ஸா இருக்கு. அர்த்தம் எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு சென்டென்ஸா இருக்கலாம் அண்ட் அர்த்தமும் ரொம்ப ஈஸி. நான் என்னோட குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு, நிறைய நேரம் செலவழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய செயல் என்னது? முடிவு செய்வது. முடிவு செய்வது அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? டிசைடுன்னு சொல்லணும். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb, அதாவது டிசைட் உடைய தேர்ட் ஃபார்ம் டிசைடட். யாரை டிசைட் பண்றா? ஐ ஹாவ் டிசைடட். ஐ ஹாவ் டிசைடட் என்ன டிசைட் பண்றேன்? டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை ஃபேமிலி. டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை ஃபேமிலி. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், அடுத்து நீங்க சொல்லணும். ஐ ஹாவ் டிசைடட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை ஃபேமிலி. இப்போ உங்க டர்ன். வெரி குட். இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி ஆல்ரெடி. ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி ஆல்ரெடி. நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல் verb என்னது? பார்க்கிறது. பார்க்கிறது see. இதோடைய தேர்ட் ஃபார்ம் seen. I have seen அப்படின்னா நான் பார்த்துட்டேன். எதை பார்த்துட்டேன்? This movie. எப்போ? Already. I have seen this movie already. இப்போ நீங்க ஒரு வாட்டி இதே மாதிரி குவிக்கா சொல்லி பாருங்க. வெரி நைஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், I have eaten all the sweets in that box. I have eaten all the sweets in that box. இந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல் verb சாப்பிடுவது. இத தேர்ட் ஃபார்ம்ல சொல்லும்போது, அதாவது eat அப்படிங்கறத தேர்ட் ஃபார்ம்ல சொல்லும்போது eaten அப்படின்னு வரும். யார் சாப்பிட்டா? I have eaten. என்ன சாப்பிட்டேன்? All the sweets in that box. I have eaten all the sweets in that box. இப்போ நீங்க சொல்லுங்க. வெரி குட். அடுத்தது உங்களுக்கான சில கேள்விகள். இதோடைய ஆன்சர்ஸ் உங்களால சொல்ல முடியுதுன்னா நீங்க சூப்பரா படிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிஃபோர் தட், இன்னைக்கு ரூல் 4ல இருக்கோம். இத்தனை நாள் வீடியோவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட். தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். இங்கிலீஷ் எப்படி ஈஸியா கத்துக்கலாம், எந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு நான் அடுத்து நிறைய வீடியோஸ் கொடுக்க போறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 சென்டென்சஸ் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். நான் சூஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே போறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்லுவீங்க? நான் தேர்ந்தெடுத்துட்டேன். ரெண்டாவது, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்றதுக்கு என்ன வார்த்தை? தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன வார்த்தை? எல்லாமே யோசிக்கணும். யோசிக்க யோசிக்க தான் வேர்ட்ஸ் நம்ம மைண்ட்ல நம்மளா யோசிச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது தான் நிக்கும். 3வது சென்டென்ஸ், நான் எழுதிட்டேன். நான் எழுதிட்டேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இதுதான் 4வது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு. இங்கிலீஷ்லயே நீங்க பதில் சொல்லணும்னா எப்படி சொல்லியிருப்பீங்கங்கிறது தான் 4வது சென்டென்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. இந்த
கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. அப்பதான் எத்தன பேர் நீங்க கிளியரா படிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் உங்களால ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத என்னாலயும் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. இங்கிலீஷ்ல பேசணும்னு டிசைட் பண்ணியிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளோட டக்னு இங்கிலீஷ் சேனல தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ரூல் 5 வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.